அப்படின்னு நிறைவு செய்கின்றார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். அதோட நாமளும் மங்கையர்க்கரசியாருடைய திருவடிகளை நாளும் நினைக்கணும். இப்போ நமக்கெல்லாம் கேட்குறோம், ஏங்க நம்ம இங்கே வந்துட்டேன், நான் நம்ம குலதெய்வத்துக்கு போகலாமாங்க, அதை பண்ணலாமாங்க, இதை பண்ணலாமாங்க, நமக்கெல்லாம் ஏகப்பட்ட சந்தேகம் இருக்குது. போகலினா போனால் போகலாமா போகக்கூடாதா, போகலினா நம்ம சொந்த பந்தமெல்லாம் ஏப்பா குலதெய்வத்தை மறக்க பெரிய பாவங்கிறாங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் வந்தோம்னா அப்பர் சாமி சொல்கிறாரு, குளமிளராகினும் குலத்திற்கேற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாய, குளமிளராக குளமதுண்டாக நாடவர் நாடறிகின்ற அப்படின்னு சொல்கிறாங்களே, எதைத்தாங்க செய்யறது? அப்படின்னா நம்ம அறிவில் ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா அந்த கேள்வியெலாம் வராது. ஏன் என்னைக்கு திருநீர் பூசணமோ உருத்ராக்க அணிஞ்சமோ நாம் எல்லாம் ஒரே குலம் அப்படிங்கிற திருமூலர் சொல்ல போகிறார். அந்த பாட்டில் விரிவாக பார்ப்போம் என்று சொல்லி, மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் எங்கள் தெய்வம்னு சேக்கிழார் பெருமான் அந்த அன்பு நிலையில் உரிமையோடு போற்றுகிறார். அதே அன்பையும் நாமும் மங்கையர்க்கரசியார் திருவடிக்கு வைப்போம். அவர் நமக்கு பாதுகாத்து கொடுத்த சைவ நெறிக்கு நாம் நன்றி கடப்பாடு என்ன பண்ண முடியும்? திருவடியை நாளும் நினைப்பது தான் நாம் செய்கிற கைமாறு என்று சொல்லி, அடுத்து திருமந்திரத்தில் 5 பாடல்கள் நம்ம டிசம்பர் மாத